தனுசு ராசி அன்பர்களுக்கு தெய்வத்தோட அருள்ங்கிறது கூடவே நிற்கிதுங்க. இந்த நேரம் தைரியமாக செயல்பட்டால் போதுங்க, சிறப்பாக இருக்குது. மாற்றங்கிறது உங்கள் மனசில் தான் கொண்டு வரணும். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நேரம் நல்லா இருக்குது. எடுக்கக்கூடிய முயற்சி தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையிலுமே முன்னாடி இருந்த பாதிப்பு இல்லை. கணவன் மனைவி 2 பேருக்குமே ஒத்துமை சிறப்பாக இருக்குது. குடும்ப தேவை பூர்த்தியாகக்கூடிய நேரம். பொன்பொருள் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது நடக்கும். சொந்த பூமி வாங்கணும், வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் கிடைக்கக்கூடிய நேரங்க. எடுக்கிற முயற்சியில் வெற்றி கிடைக்கும். ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க. தொழில் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்குமே லாபம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் வெளியூர் வெளிநாட்டுக்கு எல்லாமே போகக்கூடிய பயணம் இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. வேலையிலையும் சரிங்க, வீட்லேயும் சரிங்க, இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குன்னு சொல்லலாங்க. ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனம் கொடுத்துட்டு வந்தால் போதுங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு அற்புதமான நேரமாக அமையக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி என்பர்கள் எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் தடையாகவே இருந்திருக்குங்க. நண்பர்கள் வேணும், சொந்த பந்தம் வேணும், 4 பேர் நமக்கு வேணும்னு நீங்கள் ஓடி ஓடி கடைசியில் நீங்கள் உங்களுக்கு மிஞ்சினது என்னன்னு கேட்டிங்கன்னா அவமானம் மட்டும்தாங்க. உங்களுடைய காசு பணத்தை போட்டு நீங்கள் இழந்திருப்பீங்க நிறைய விஷயத்த. மற்றவங்க வேணும்னு நினச்சி நிறைய விஷயங்கள் உங்கள் காசு பணத்தை இழந்திருக்கக்கூடிய சூழல் தான் இருந்திருக்கும். மற்றவங்களுக்காக போராடியே ஊரை சுற்றியும் சரி, வீட்டில் சுற்றியும் சரி, கெட்ட பேர் தாங்க வந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. உங்கள் மனசில் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நேரம். தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்கள் மனசில் மாற்றம் கொண்டு வந்தால் போதுங்க. உங்கள் ராசி அதிபதியாலேயே நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் வெற்றி தான். வில்லேந்திருக்கக்கூடிய குதிரை வீரனை ராசி சின்னமாக கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலையான இலக்கு. வில்லேந்தன வீரனோட இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் நிர்ணயிக்கக்கூடிய இலக்கை சரியாக எய்யணும். அந்த அம்பை எய்யிற மாதிரி தான் என்ன விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதியாலேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன மனசில் சஞ்சலங்கிறது வரதான் செய்யும். மனசை கட்டுப்படுத்த பாருங்கள். பண வரவு சிறப்பாக இருக்குது. குடும்பத்திலுமே சுபிச்சமான சூழ்நிலை உண்டாகும். அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். இந்த நேரம் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த நாள் வரைக்குமே பட்ட கஷ்டம் துயரம் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வர வேண்டிய பணத்தொகையும் கைக்கு வந்து சேரும். எழுந்ததை மீட்டு எடுக்கக்கூடிய நேரம். ரொம்ப முக்கியமாக குலதெய்வ அனுகிரகம் நிறைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதனால தடைபட்ட குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து நீங்கள் செய்ய பாருங்கள். நல்ல மாற்றம் காத்திருக்குது. பிள்ளைகள் வழியில் நிறைய தொந்தரவுகள் சந்திச்சவங்களுக்கு, மனக்கவலை சந்திச்சவங்களுக்கு அது எல்லாமே நீங்க கூட வாய்ப்பு இருக்கு. என்ன ஒன்று எது எடுத்தாலும் உங்களுக்கு உடனடியாக முடியாது. கொஞ்சம் அலைச்சலை கொடுத்த பின்னாடி தான் முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. இருந்தாலும் இந்த காலகட்டம் நிறைய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தொழில் வாழ்க்கை, குடும்ப விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக தான் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி செவ்வாய் பாகிஸ்தானத்தில் இருக்கிறாரு. சமுதாயத்தில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்குங்க. எந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடியும் தாய் தந்தையோட ஆலோசனை கேட்டுக்கங்க. அவங்களுடைய ஆதரவு தான் ரொம்ப முக்கியம். வேலை விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலுமே இந்த நேரம் சிறப்பாக முடியும். இந்த வாரம் மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய நாட்களுமே உங்களுக்கு எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயம், வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கணும், வெளிநாட்டில் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலுமே அதில் சிக்கல்ங்கிறது இல்லை. வர வேண்டிய பணமும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல் நீங்கும். அதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள போகிறீங்க. விசேஷத்தில் எல்லாமே கலந்துக்க போகிறீங்க. ஆடம்பர விருந்து உபசாரங்களை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க ஒரு பொருளை, அது எல்லாமே வாங்கக்கூடிய நேரம். நல்ல நல்ல தகவல் எல்லாமே வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வசதி நிறைஞ்ச வாழ்க்கை துணை பெண் தேடக்கூடியவங்களா இருந்தால் இந்த நேரம் வசதி நிறைஞ்ச வாழ்க்கை துணை ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணுக்காக இருந்தாலும் சரி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஒத்துழைப்பு இந்த நேரம் கிடைக்கும். ஆனால் எதிர்பாலின வகையில் பழகுறீங்களா, அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் இந்த நேரம் கவனம் கொடுக்கணும். வைத்திய செலவு பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் ஏற்பட்ட இந்த பாதிப்பு இல்லை. வைத்திய செலவு எல்லாமே குறைஞ்சி வரக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்துன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி 3ல் இருக்கக்கூடிய சனி அவரோட இணைஞ்சு ராகு 7ல் குருன்னு இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம்.
குறிப்பாக ராசிநாதன் சிறப்பாக இருக்கிறார். அதனால் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை உடனடியாக உங்களால் செய்ய முடியும். வருமானம் நல்லபடியாக முடியும். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க, முயற்சி செய்யுங்க. நீங்கள் எதையுமே இந்த நேரம் ஜெயிக்கலாம். காரணம், முயற்சி ஸ்தானத்தில் விளக்கக்கூடிய கிரகம் சனி ராகோடு இருக்கிறதும் குருவோட பார்வை கிடைக்கிறதும் இந்த நேரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பு தாங்க. குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறத வீட்டில் இருக்கக்கூடியவங்க கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. இது மனசுக்கு ஒரு தெம்பை கொண்டு வந்து தரும். திருமணமான பெண்களாக இருந்தால் இந்த நேரம் கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. சுபகாரிய முயற்சி எல்லாமே பலனளிக்கக்கூடிய நேரம் தான். எதில் கவனம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலையில் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் மனசில் ஆசை அதிகமாகும். கையில் காசு இருக்கிறதால நினச்சது எல்லாமே வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. சேமிக்க முயற்சி செய்ய பாருங்கள். சிக்கனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் சேமிக்க முயற்சி செஞ்சாலே சிக்கனம் தன்னால் வந்துடும். அதனால் இந்த விஷயத்தில் கவனம் கொடுத்துட்டு வர பாருங்கள். விரைவிலேயே சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு வீட்டில் இருக்குது. அதனால் சேமிப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். அதே மாதிரி உடல் நலத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு பெருசாக தொந்தரவு இல்லை. அடிக்கடி இந்த அஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உணவு சேராமல் போகிறது, கண் நோய், கொஞ்சம் அசதி இருக்குங்க. அதனால் டென்ஷனுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அலைச்சல் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த விஷயத்தை தவிர மற்றபடி உங்களுக்கு உடல் நலத்தில் எந்த பாதிப்புமே இல்லை. மனசில் மட்டும் இந்த இனம் புரியாத கவலையை நீங்கள் போட்டு குழப்பிக்கிறத விட்டுட்டு ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைக்க பாருங்கள். இந்த காலம் ஒரு நிலையான அஸ்திவாரம், எதிர்காலத்துக்குன்னு அடித்தளமிடக்கூடிய காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்குங்க. கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன்கள் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் ஏற்படும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எது செஞ்சாலும் பின்விளைவை பற்றி யோசித்து செய்ய பாருங்கள், சிறப்பாக இருக்குது. அனுபவப்பட்ட விஷயத்தில் மட்டும் நீங்கள் கண்ணை மூடிட்டு இறங்கலாம். மற்றபடி பெரியவங்க ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்கள். அரசு வழியில் உதவி எதிர்பார்த்து நிற்கிறீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்குங்க. அதற்குண்டான முயற்சி செய்ய பாருங்கள். அதே மாதிரி சட்ட ரீதியான பிரச்சனை கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால சட்டத்துக்கு புறம்பாக எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம். உடல் நலனை பொறுத்த வரைக்குமே பெருசாக பாதிப்பு இல்லை. அதே மாதிரி இந்த கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். வியாபார ரீதியாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இந்த நேரம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் கவனம் கொடுக்க பாருங்கள். குரு உங்கள் ராசியை பார்க்குறதால சங்கடங்கிறது பெருசாக இல்லை. செய்கிற செயலில் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தால் போதும். இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை எல்லாமே இனி இல்லைங்க. கொஞ்சம் பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சி வரக்கூடிய வாய்ப்பு தான். வேலையிலையும் சரி, வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, இந்த நேரம் எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு தைரியத்தோடு கிளம்புறீங்க. அதனால் நெருக்கடிங்கிறது இல்லை. சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சொந்த பந்தங்கள் வகையில், பங்காளி வகையில் எல்லாருமே சேர்ந்து குலதெய்வ வழிபாட்டை செய்ய பாருங்கள். இது உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. நீங்கள் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் முதல்ல விநாயகர் பெருமானுக்கு தொடர்ந்து நீங்கள் அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் செய்கிற செயலில் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குதுங்க. இந்த இளம் வயசுக்காரங்க எல்லாமே காதல் விஷயத்தில் இந்த நேரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம். அதனால் கவனம் கொடுக்க பாருங்கள். வேலை வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே தடைப்பட்ட விஷயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பம் விளக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரத்துலையுமே பாதிப்புங்கிறது இல்லை. புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறீங்கனாலும் இந்த நேரம் உங்கள் தகுதிக்கேற்ற மாதிரி வேலை கிடைக்கும். மனசுக்கு நிறைவான வேலையில் நீங்கள் சேர போகிறீங்க. இடமாற்றம், பதவி உயர்வு மாதிரியான விஷயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண வயசுக்காரங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் வரக்கூடிய நேரம் தான். வாழ்க்கை துணை இழந்தவங்க, கணவனை இழந்தவங்க, மனைவி இழந்தவங்க, பிரிஞ்சு வாழக்கூடியவங்களுக்கு எல்லாமே மறுமண வாய்ப்புங்கிறது இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தைரிய வீரியசான பலமாக இருக்கிறதால நினைச்சதை சாதிக்கக்கூடிய நேரம் தான். நீங்களாகவே உங்கள் திட்டத்தை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சிறப்பாக கொண்டு வந்துடுவீங்க. சூழ்நிலை சாதகமாக இருக்குது. அதனால் பயப்படாமல் நீங்கள் செய்யலாம். இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், புதுசாக பொருள் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டால் தாராளமாக செய்யலாம். இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நேரம் தான். சொந்த பந்த வகையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி, மனசாபம் இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நீங்குங்க. குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கிறதால நீங்கள் எது செஞ்சாலும் இந்த நேரம் சாதகம் தான். குழந்தைக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. தொழில் வியாபாரத்திலுமே வெற்றி அடையக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்கு. கூடவே குலதெய்வ வழிபாட்டு கூடவே நீங்கள் ஸ்ரீரங்கநாதரை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் பெறக்கூடிய அமைப்பு தான். உத்திராடம் 1ஆம் பாத உடையவங்களுக்கு சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை. இது வரைக்குமே எதை செஞ்சாலும் நல்ல முன்னேற்றம் இல்லைன்னு கவலைப்பட்டவங்களுக்கு அந்த நிலைமை இல்லை. இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதுங்க. காரியத்தோட நீங்கி இந்த நேரம் சிறப்பாக அமையும். பொருளாதாரத்திலுமே நிறைய இழப்புகளை சந்திச்சவங்களுக்கு அந்த இழப்பு ஈடு கட்டக்கூடிய நேரம். அரசு வழியில் முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் தாமதமானாலுமே நல்லபடியாக முடியும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு இல்லை. வியாபாரம் தொழிலில் நெருக்கடி இல்லை. இந்த நேரம் சிறப்பான நேரம். அது மட்டும் இல்லாமல் ராசியை இந்த நேரம் லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் பார்க்கக்கூடிய தன்மை, எதையுமே சமாளித்து வந்துடுவீங்க. வருமானம் சிறப்பாக இருக்குது.
வீடு பூமி வாங்கணும்னு ஆசைப்பட்டாலுமே இந்த நேரம் சிறப்பாக நடக்குங்க. அதே மாதிரி நிதி நிறுவனத்தில் வங்கியில் பண உதவி கேட்டு நிற்கிறீங்கனாலும் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்மறையான எண்ணத்தை நீக்கணும், எதிர்பாலின வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்தாலே போதுங்க. ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் உங்களுக்கு சுய ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுய ஒழுக்கத்தோடு இந்த நேரம் இருக்க பாருங்கள், நிச்சயம் அடுத்தடுத்து நல்ல மாற்றம் தான். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பெருசாக இல்லை. தம்பதிகளுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சண்டை வந்தாலுமே இந்த நேரம் இடைவெளிங்கிறது அதிகமாக இல்லைங்க. அந்யோன்யம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மறக்காம கடைபிடிக்க பாருங்க, நிச்சயம் நல்ல மாட்டம் தான். நீங்க தூங்கி எழுந்ததுமே சூரிய பகவானை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த சக்தி நிறைந்த ஆலயம் இருக்குதுங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.